யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகளில் வெற்றி பெற்று 769வது இடத்தில் இருக்கிறார் கிருத்திகா. இவருடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு ஃபாரின்ல கை நிறைய லட்சக்கணக்கில் சம்பளம், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு யூபிஎஸ்சி தான் ஒரு ஐஏஎஸ் கனவு தான் அப்படின்னு திரும்பி வந்து படிச்சிருக்காங்க. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத கேட்கலாம். கங்க்ராட்ஸ்மா. அதாவது இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற ஆசை வந்து எப்படி வந்துச்சு? சார், ஐஏஎஸ்ன்றது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ட்ரீமாக இருந்துச்சு. பட் காலேஜில் வந்து எனக்கு ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால நான் ஃப்ரான்ஸ் போகிற மாதிரி இருந்தது. அங்கேயே ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கோவிட் அப்போ எனக்கு இன்னும் அந்த ஐஏஎஸோட ஒரு ரெக்கக்னிஷன், எவ்வளோ வைடாக ஒர்க் பண்ண முடியும், அந்த க்ரீனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே புரிஞ்சுது. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஒர்க்கை குவிட் பண்ணிவிட்டு இந்தியா வந்துட்டு ஐ காட் மேரிட். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன் 23ல். ஃபார்ச்சுனேட்லி ஐ எம் ஹியர். கிளியர் ஆகிடுச்சு இந்த அட்டெம்ப்ட். 769th ரேங்க். நீங்கள் ஃப்ரான்ஸில் வந்து என்ன படிச்சிங்க? அங்கே வந்து என்ன வேலை உங்களோட? நான் ஃப்ரான்ஸில் டூயல் டிகிரி பண்ணியிருந்தேன், மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் டாக்டரல் ஸ்டடீஸ்க்கு போயிருந்தேன். நான் லீன் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்டன்ட். நான் படித்தது கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். அதிலே லீன் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்டண்ட்டாக பாரிஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர். சைட்டில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கம்ப்ளீட் ஆகுது, என்னென்ன காஸ்ட் ஓவரன் இருக்குது, டைம் ஓவரன் இருக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருந்தேன் சார். ஸோ இங்கே இந்தியாவில் வந்துட்டு நீங்கள் ஏதோ எம்என்சியில் கூட ஒர்க் பண்ணதா சொன்னாங்க. இந்தியாவில் அமேசானில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 1 இயர். 23 எண்டில் குவிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். 24th எவ்வளோ நாளாக படிச்சிங்க? நான் 1 இயர் ஃபுல்லாக படித்தேன் சார். 24th அட்டெம்ப்ட்டுக்கு 23ல் ஒர்க் குவிட் பண்ணிவிட்டு 24 மே கொடுத்தேன். அட்டெம்ப்ட் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 1 இயர்லேயே வந்து படித்தா இதில் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா இது சாத்தியமா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு தோணும்ல. எவ்வளோ நேரம் படிக்கணும், எப்படி படிக்கணும்? சார், நான் இது ஃபுல் டைமாக கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டு இருந்தேன். 23லேருந்து 24 ப்ரிலிம்ஸ் வரைக்கும் 1 இயர் ஃபுல்லாக படித்தேன். அதுக்கப்புறம் 1 இயர் மெயின்ஸ், இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் 1 இயர் திருப்பி ஆகிடும். ஸோ டோட்டலாக அரௌண்ட் 18 to 20 months ஆகிடுச்சு இது ஃபுல்லாக. ஸோ டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக படித்தாலே 2 இயர்ஸ் ப்ராசஸில் கிளியர் பண்ண முடியும் சார். 8 to 10 hours ஆவரேஜாக படித்தா. ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும் அதுக்கப்புறம். இப்போ 769 அப்படின்னா உங்களுக்கு ஐஏஎஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ மறுபடியும் இதை ட்ரை பண்ண போகிறீங்களா? அடுத்து இதிலேயே ஜாயின் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன்? இல்லை சார், ஜாயின் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவேன். திருப்பி அட்டெம்ப்ட் கொடுப்பேன். ஐஏஎஸ் எய்மோட தான் உள்ளே வந்தேன். ஸோ திருப்பி அடுத்த அட்டெம்ப்ட்டும் கொடுப்பேன் சார். சார், மகள் ஒரு ஐஏஎஸ் கனவோடு இருக்காங்க. முதல் படியில் இப்போ ஏறி ஜெயிச்சிருக்காங்க. எப்படி இருக்கு? நான் வந்து ஒரு சென்னை மாநகராட்சியில் வேலை செஞ்ச ஓய்வு பெற்ற ஒரு ஊழியர். என் மகள் வந்து இந்த அளவுக்கு வந்து சாதிச்சது எனக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம், ஒரு பெருமை. என் மகள் வந்து இப்போ எடுத்திருக்கிற ரேங்க் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவர் மேலும் பணி சிறக்க என் வாழ்த்துக்கள். அவர் மறுபடியும் முயற்சி பண்ணி மறுபடியும் வருது ஐஏஎஸ் கனவை ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். நன்றி.